வணக்கங்க. நமக்கு நம்ம ஒரு மனிதன். நம்ம மனிதனாக இருக்கும்போது என்னங்க, நம்ம மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்க்கையில் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு சில பழக்கமெல்லாம் இருக்குது. ஒரு குடி பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்குது. எப்போங்க, இளம் வாலிபனாக இருக்கும்போது. நல்ல யோசனை பண்ணுங்க நான் சொல்கிறத. இளம் வாலிபனாக இருக்கும்போது அத்தனை பழக்கம் நமக்கு இருக்குது. இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸு நமக்கு சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனுக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க கடமை அது இல்லைங்களா? அவங்க கடமை. பையன் வயசுக்கு வந்த பையன் இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ட்டு. அப்படி உங்களுக்கு எல்லா பழக்கம்னு சொல்லி உங்கள் மனசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கல்யாணங்கிற இலக்கை நீங்கள் தட்டி கழிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஏன்னு கேட்ட உங்களுக்கு அந்த கெட்ட பழக்கத்தை நீங்கள் சாக வரையில் விடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தொத்தி வியாதி மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளேயும் உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் ரத்தத்துக்குள்ளேயும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் இன்னொரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதனோட வாழ்க்கை வீணாக போகுதுங்களா? கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழக்கத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நொந்துட்டு இருக்குமில்லங்க. இதெல்லாம் பாவம் அல்லவா? சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை நீங்களாக சேர்த்துறீங்க. அதனால் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்ல வர்றேன். அவாய்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக நீங்கள் வாழலாம். மற்றவங்களுடைய பாவத்தை நீங்கள் சேர்த்திக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? எதாக இருந்தாலும் நம்ம உடம்பை வந்து தயார் பண்ணிக்கணுங்க, மனசை தயார் பண்ணிக்கணும். அப்படி ஒரு இலக்கு நமக்கு வரும்போது அன்னையிலிருந்து எந்தெந்த நமக்கு பேடோடைய பழக்க வழக்கம் இருக்கோ அன்னையிலிருந்து அதை முழுக்கு போடுறதுக்கு ஒரு சத்திகீர்த்தி மாதிரி ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து என்னங்க, 1 மாதமோ 2 மாதமோ 30 நாளோ 40 நாளோ அதுக்கு ஒரு முழுக்கு போட்டு சுத்தமான மனிதன் அண்ணுன்ட்டு ஒரு மணமகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றேன். அது முடியாது உங்களுக்கு, அந்த மாதிரி பழக்க வழக்கத்தை முடியாதுங்கிற ஒரு வீக் பாயிண்ட் உள்ள ஆளாக இருந்தால் அந்த மன வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். கரெக்டுங்களா? ஓகே, யோசனை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்காக வச்சுட்டுங்களா? பாய்.